la! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். டே 1ல இருந்து இன்னைக்கு வரையுமே பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி அவர் படுகொலை செய்யப்பட்டார் மாலை. இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 26th டேயில் இருக்கும். 20 நாள் ஆன காலகட்டத்தில் இந்த கொலையில் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட். 8 பேர் வந்து உள்ளே இறங்கி சம்பவத்தில் இறங்கினாங்க. மீதி 3 பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி 11 பேர் மட்டும் தான் ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணது. பூந்தமல்லி சிறை சப்ஜெக்டுக்கு கொண்டு போனது. சப்சிக்வெண்ட்டாக அதற்கு பிறகு கஸ்டடி எடுத்து திருவேங்கடம் என்கவுண்டருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்டையராக 2 நாளில் இந்த கேஸையை முடிச்சிட்டாங்க போலீஸ். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு மர்டர் கேஸ் நம்மளே எவ்வளோ வழக்குகள் பார்க்குறோம். மர்டர் கேஸ்னா எஃப்ஐஆர் போட்டு ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம காப்பி எஃப்ஐஆர் காப்பி நம்மளால் எடுத்துட முடியும். ஆன்லைன்லேருந்து எடுத்துருவோம். ஆனால் இந்த வழக்கில் இது வரைக்குமே எஃப்ஐஆர் ஃப்ரீஸ் பண்ணாமல் எஃப்ஐஆரை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. பிளாக்டு பை கம்பெட்டன்ட் அத்தாரிட்டின்னு வரும் நம்ம போட்டாலே. அப்போ இந்த வழக்கில் வந்துட்டு பல்வேறு நபர்கள் இதில் தொடர்பில் இருக்காங்க. இந்த 10 டீமுமே தனிப்பட்ட முறையில் செயல்பட்டு கொண்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டால் இது வந்து ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக்குற ஒரு சப்ஜெக்ட்டு. அதுவும் இல்லாமல் எல்லாருமே தலையிட்டு இதை ஏடாகுடமாக பேசிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன கேட்டால், எத்தனையோ கொலை வழக்குகள் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம், எத்தனையோ வழக்குகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியா ஃபுல்லாகவே. ஆனால் ஒரு மர்டர் கேஸில் இத்தனை அட்வொகேட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலே இதுதான் முதல் முறை. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் வந்து சென்னையில் படுகொலை செய்யப்படுறார். இன்றைக்கு வரையுமே 50க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சதி திட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவலை வந்து வரைக்கும் ஒரு 16 பேர் தான் சார் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் 50க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சிண்டிகேட்டில் வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு விஷயம் வந்து தகவல் வந்து ரகசிய தகவல் ஒன்று. அப்படின்னா சிண்டிகேட் போட்டு கொலை பண்ணியிருக்காங்களா? சிண்டிகேட் தான். ரவுடிசத்தில் படுகொலையே எப்படி பண்ணுறது தெரியுமா? நேராக அவங்க தலையிடவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஏபிசின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சிஏ கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறது பண்ணி அதெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் நீங்கள் சரி விட்டு இன்னும் அவங்க கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி மூளைச்சலவை செய்யும். ஓகே, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சலை வந்து பொன்னை பாலு வந்து பிரெயின் வாஷ் பண்ணதாக ஒரு தகவல். ஆமாம், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அவருக்கு ஒரு டவுட் இருக்குது. அண்ணனுடைய படுகொலையில் இவர் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டிருப்பாரா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கலனாலும் இவனுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. 20 பேர் இப்போ விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்காங்க. யார் யாரெல்லாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு எல்லாத்தையும் எடுத்துறாங்க. அடுத்த கட்டம் தான், அடுத்த நகர்விதம். இப்பெல்லாம் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண டீம் தான். ஓகே, இதை வந்து செய்ய சொல்லி வேலை கொடுத்தாங்கப்பா, நான் செஞ்சேன்ற ஒரு டீம் தானே தவிர வேலையை யார் கொடுத்தா? அந்த கதாநாயகர்கள் தனி சாப்டர். ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆம்ஸ்ட்ராங் கொலை இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி கேஸை பொறுத்த வரைக்கும் நிலவுலக தாதாக்கள், அதே போல் சென்னை ஆட்டி படித்த பல ரவுடிகள் எல்லாருமே இந்த கேஸ்குள்ளார இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சம்போ செந்தில், சி சிங் ராஜா, சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் அவர்கள், இவங்கள மாதிரியான பேரெல்லாம் இந்த கேஸில் அடிபட்டுருக்கு. நீங்களே சொன்னீங்க, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 கட்டமாக ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 டீம் அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, போடுவதற்கு ட்ரை பண்ணாங்க. ஒரு டீம் கிட்ட இருந்து மிஸ் ஆனால் இன்னொரு டீம் போடுவதற்கு தயாராக இருந்தாங்க. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஒரு சிண்டிகேட் போட்டு கொலை பண்ண மாதிரி தெரியுது. என்ன சார் நடந்திருக்கு? ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இருக்கா சார்? லேட்டஸ்ட் அப்டேட் என்ற பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்டால் 5ஆம் தேதி ஜூலை மாதம் படுகொலை செய்யப்பட்டார் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர். அதுக்கப்புறம் அப்படியே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே தானே இருக்குது இந்த வழக்கை பொறுத்தவரையிலையும். தமிழக காவல்துறை வந்து சரியாக விசாரிக்க மாட்டாங்க, எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்லாம் கேட்டாங்க. ஆனால் டே 1ல இருந்து இன்னைக்கு வரையுமே பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி அவர் படுகொலை செய்யப்பட்டார் மாலை. இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 26th டேயில் இருக்கும். 20 நாள் ஆன காலகட்டத்தில் இவரை பொறுத்த இந்த கொலையில் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 பேர் கைது செய்யப்பட்டாங்க. பின்ன 11 ஆச்சு, 11 14 ஆச்சு, 14 16 ஆச்சு, 16 18 ஆயிடுச்சு. அப்போ அந்த 11 வரையும் தான் வந்து சீனில் இருந்தாங்க. 8 பேர் வந்து உள்ளே இறங்கி சம்பவத்தில் இறங்கினாங்க. மீதி 3 பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி 11 பேர் மட்டும் தான் ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணது. பூந்தமல்லி சிறை சப்ஜெக்டுக்கு கொண்டு போனது. சப்சிக்வெண்ட்டாக அதற்கு பிறகு கஸ்டடி எடுத்து திருவேங்கடம் என்கவுண்டருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்டையராக 2 நாளில் இந்த கேஸையை முடிச்சிட்டாங்க போலீஸு. இப்போ கேஸு வழக்கே முடிஞ்சு போச்சு. இப்போ என்னென்னு கேட்டால் அரைவ் பண்ணணும், எந்த தலைகள்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு, இவங்களோட ரோல் என்னன்றதை காவல்துறை பார்க்கணுன்றதுக்காக தான் திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிறகு அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா மலர்கொடின்றவங்க உள்ளே வராங்க.
மலர்கொடியோட அப்படியே கனெக்டிவிட்டியாக பார்த்தீங்கன்னா அஞ்சலை வந்துடுறாங்க. அஞ்சலி வந்துட்ட பிறகு திருப்பி மலர்கொடியை விசாரிக்கும் பொழுது ஹரிஹரன் தான் எல்லாத்தையுமே சொன்னார். ஹரிஹரன் வந்து அவருடைய வாக்குமூலம் இந்த வழக்கில் முக்கியமான வாக்குமூலம். ஏற்கனவே வந்து 5 நாள் காவல்துறைக்கு வந்து அவரை வந்து நம்ம காவலில் எடுத்திருக்காங்க. எடுக்கும் பொழுது நீதிமன்றத்தில், எழும்பூர் நீதிமன்றத்தில் என்னை வந்து கஸ்டடிக்கு விடாதீங்க, காவல்துறை என்னை சுட்டு கொண்டுருவாங்கன்ட்டுலாம் பெரிய வந்து இது பண்ணிட்டாரு. அதான் 5th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் மரியாதைக்குரிய ஜெகதீஷன் அவர்கள்ட்ட நீதிபதிக்கிட்ட வந்துட்டு என்னை வந்து கஸ்டடி கொடுக்காதீங்க, எங்களை வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பொன்னை பாலு, ராமு, அருள் அவங்களுக்கு வந்து 3 நாட்கள் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து ஹரிஹரனுக்கு 5 நாட்கள் காவல் கொடுக்குறாங்க. அப்போ 8-11 ஆகி 11க்கு அப்புறம் அது 14 ஆகி ஹரிஹரன் உள்ளே சேர்ந்துட்ட பிறகு இந்த வழக்கினுடைய வேகம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு. அந்த வழக்கில் யாரெல்லாம் ஹரிஹரன் தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கதா சொல்லப்படுகிறது. ஹரிஹரன் தான் வந்து, ஏன்னா அந்த வாக்குமூலங்கள் இருக்கு இல்லையா, அதாவது வந்து என்ன கேட்டிங்கன்னா கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு சிலர் வெளியில் வந்து லீக் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படி ஆகும்போது இவர் தான் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வட சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில ஆட்களை எல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி இதை நம்ம வந்து ஒரு ஸ்கெட்சை இதை நான் தான் ப்ரிப்பேர் பண்ணன்ற மாதிரி சொல்கிறாப்புல. இருந்தாலும் காவல்துறை வந்து ஒரு விஷயங்கள் யோசிப்பாங்க. ஏன்னு கேட்டால், யாரையாவது காப்பாற்றுவதற்காக திடீர்னு இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரா அப்படின்ற ஒரு கோணத்திலே காவல்துறை விசாரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருவருடைய பெயர் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் தாம்பரம், மேற்கு தாம்பரம் அந்த பகுதி சிசிங் ராஜா அவருடைய பெயர் பயன்படுத்தப்படுகிறது. சம்போ செந்தில் வந்து இந்த வழக்கில் வந்து தொடர்பில் இருக்கார் அப்படின்னு சொன்னதாக காவல்துறை எங்கேயுமே சொல்லலை. இந்த பேர் எல்லாத்தையுமே மீடியாக்கள்லையும் பேப்பர்லேயும் வருது. சிசிங் ராஜா 100 லேயில் தப்பினார், கிட்ட போயிட்டோம், நோய்டாவில் தப்பிச்சு போயிட்டார் இப்படின்ற தகவல்லாம் காவல்துறை சொல்லலை. இது வந்து ஒரு நியூஸ் கேதர் பண்ணி போடுறாங்க. அப்போ காவல்துறை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு மர்டர் கேஸ், நம்மளே எவ்வளோ வழக்குகள் பார்க்குறோம். மர்டர் கேஸ்னா எஃப்ஐஆர் போட்டு ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம காப்பி எஃப்ஐஆர் காப்பி நம்ம எடுத்துட முடியும், ஆன்லைன்லேருந்து எடுத்துருவோம். அதே போல் என்ன கேட்டிங்கன்னா கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அது இதுன்னு எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஆனால் இந்த வழக்கில் இது வரைக்குமே எஃப்ஐஆர் ஃப்ரீஸ் பண்ணாமல், எஃப்ஐஆரை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. பிளாக்டு பை கம்பெட்டன்ட் அத்தாரிட்டின்னு வரும் நம்ம போட்டாலே. அப்போ இந்த வழக்கில் வந்துட்டு பல்வேறு நபர்கள் இதில் தொடர்பில் இருக்காங்க. ஏன்னு கேட்டால், எனக்கு தெரிந்து தமிழகத்தில் எத்தனையோ படுகொலைகள் நம்ம பார்த்துருக்கோம். அரசியல் படுகொலைன்னு பார்க்கின்ற பொழுது, சாதி ரீதியான படுகொலைகள்னு பார்க்கும்போது நிறைய படுகொலைகள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி பாண்டியன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் 2012 நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன கேட்டால், அது வந்து மாற்று சமூகத்தினர் அவர் மீதான ஏற்கனவே இருந்த வழக்குகள் இதெல்லாம் தொடர்புபடுத்தி அவர் படுகொலை செய்யப்பட்டார். அது இன்றைக்கு வரையுமே தென் மாவட்டங்களில் ஒரு புகைச்சலாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா செல்வி நாடார் அவர்களுடைய படுகொலை, அவரும் வந்து கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். அதுவும் ஒரு பெரிய புகைச்சல் ஏற்பட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் வந்து சாதி ரீதியான படுகொலைகள். இந்த படுகொலைகள்லாம் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 2001 டைமில் தான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2002 தான் வந்து வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். அதே பீரியடில் தான் வந்து நம்ம சைதாப்பேட்டையில் வந்துட்டு ஃபங்குமார் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். அதே பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அயோத்திக்குப்பம் வீரமணி என்கவுண்டர் செய்யப்படுகிறார். ஆசை தம்பி கபிலன்னு பல என்கவுண்டர் இந்த காலகட்டம் சிறையில் இதில் கோர்ட்டில் வச்சு ஒருத்தர் விஜயகுமார் அவர்களை வந்து படுகொலை செஞ்சாங்கன்றாங்க. ஆசை தம்பி, மனோ, கபிலன்லாம் வந்துட்டு சப்சிக்வெண்ட்டாக என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க. அப்போ ஒரு பயம் இருந்துச்சு. ரவுடிசம் என்னன்னு கேட்டால் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரியடில் கொஞ்சம் ஆஃப் ஆனாங்க. ஆனால் குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கில் நீங்கள் 5ஆம் தேதி ஜூலை மாதம் நடந்து, இன்னும் நம்ம அந்த மாதமே முடியல, 5ஆம் தேதி நடந்தது, இன்றைக்கி 26ஆம் தேதி, 20 நாட்கள் கடந்திருக்கிற ஒரு சூழலில் அந்த காவல்துறையினுடைய ஒவ்வொரு மூவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, பத்திரிகைக்கோ இல்லை தனிநபருக்கோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ எந்த தகவலுமே சொல்லலை. எங்கே போனோம், எங்கே வந்து யாருமே ரிவீல் பண்ணல. இந்த 10 டீமுமே தனிப்பட்ட முறையில் செயல்பட்டு கொண்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டால், இது வந்து ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக்குற ஒரு சப்ஜெக்ட்டு. அதுவும் இல்லாமல் எல்லாருமே தலையிட்டு இதை ஏடாகுடமாக பேசிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், எத்தனையோ கொலை வழக்குகள் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம், எத்தனையோ வழக்குகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியா ஃபுல்லாகவே. ஆனால் ஒரு மர்டர் கேஸில் இத்தனை அட்வொகேட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலே இதுதான் முதல் முறை. ஓகே, இந்தியாவிலே பல்வேறு வழக்கு நம்ம பார்க்குறோம். டெல்லியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு அட்வொகேட்டுக்கு கிளைண்ட்டுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிளைண்ட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டுறான். அதே போல் பல மாநிலங்களில் நம்ம பார்க்கணும். ராஜஸ்தானில் தான் அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லாம் இருக்குது. பல மாநிலங்களில் பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த ரியல் எஸ்டேட் மேட்டருங்களில் போயிட்டு தலையிடுறது, ஃபேமிலி டிஸ்பியூட்டில் என்ன பண்ணுறது கேட்டால், ஒன்று ஹஸ்பண்டுக்கு ஃபேவரானா ஹஸ்பண்டுக்கு ஃபேவராக போயிடுறது, ஒய்ஃபை வந்து வேறு மாதிரி பேசுகிறது. இது மாதிரி வழக்குகளை சரியாக கையாள தெரியாமல் அவங்க என்ன பண்ணுற, சண்டைக்குள்ளே போய் அடித்தடி வெட்டு குத்தாயிடுது. அந்த மாதிரி வழக்கு இருந்துச்சு. ஆனால் ப்ரூட்டலாக ஒரு கொலைக்குள்ளேயே திட்டமிடலில் இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண, திட்டமிடல்ன்றது அதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது.
ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறது. அந்த ஒர்க் அவுட்ல இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவரை கொலை செய்வது வரையுமே வழக்கறிஞர் ஒரு வழக்கில் இருந்திருக்காங்கன்னா அது இந்த வழக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 வழக்கறிஞர் வரைக்கும் இந்த கேஸில் இருக்காங்க. மீடியம் ஒரு 2-3 பேரை வந்து காவல்துறை வந்து செக்யூர் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து என்னன்னு கேட்டால் அந்த காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஏற்கனவே வந்து நிறைய சண்டைகள் நடக்கும், நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்கும். உங்களுக்கு நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட ஒரு முறை சண்டை நடந்து பெரிய பிரச்சனை ஆச்சு 2009 2008 அந்த பீரியடில். ஆனால் காவல்துறையும் வழக்கறிஞர்களும் நண்பர்களாக பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி என்ன பண்ணிடுறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேசிக்காகவே என்னங்க ஒரு 12ஆம் வகுப்பு, அதாவது 10+2+3 தான் வந்துட்டு லா காலேஜ், 10+2+5 இருக்குது. ஏன்னா அதை என்ன கேட்டிங்கன்னா 10th முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா +2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு லா காலேஜ் போவீங்க, இல்லையா 10th +2 முடிச்சுட்டு 5 இயர்ஸ் கோர்ஸ் போவீங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கா. ஆனால் இன்றைக்கி என்ன கேட்டுச்சுன்னா தமிழ்நாடு முழுவதுமே வந்து பல தனியார் கல்லூரிகள்லாம் இருக்குது. அதே நேரத்துக்கு தமிழ்நாடை சுற்றி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து பெங்களூரு நிறைய இருக்குது. அசாம்லலாம் போய் படிக்கிறாங்க. அசாம் அந்த பக்கம் வெளி மாநிலங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகனைஸ் பண்ணியிருக்கான். அது நம்ம யாரும் பண்ண முடியாது. அதுக்கு எவ்வளோ தடைகள் போட்டாலும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் படிச்சுட்டு வந்தாலும் எவ்வளோ பேர், நிறைய பேர் ஜட்ஜஸ் ஆகியிருக்காங்க, நிறைய பேர் வந்து மெஜிஸ்ட்ரேட்லாம் ஆகியிருக்கிறாங்க. ஆனால் பல்வேறு கட்டங்களில் ஒரு அந்த கீழமை நீதிமன்றம் அப்படின்னு இருக்கு இல்லையா, கீழே லோயர் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு காலம் அங்கேயே கடந்தால் தான் ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரியும், ஒரு சிஏ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியும், எப்படி அப்பியர் ஆகி பேசுனது தெரியும். ஏன்னா லோக்கல்லாம் வேறு மாதிரி இருக்கும் கோர்ட்டில். ஆமாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வேறு மாதிரி இருக்கும். அதே நீங்கள் லோக்கல் கோர்ட்டில் ஐயா பார்த்து செய்யுங்க, என்னங்க ஐயா கஷ்டப்படுறாங்க ஏன்ட்டு நீதிபதிகிட்டே பேசுவாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது ஒரு சிலர் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக, அதாவது பயங்கரமான ஒரு இதாக இருக்கும், என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு ஒரு 5000 கிடைக்கும், 10,000 கிடைக்கும் ஃபீஸ். ஆனால் ஒரேடியாக லட்சக்கணக்கில் இப்போ காசு கிடைக்குது, ஒரு பயங்கரமான மெகா பிளான் போடுறோம் அப்படின்னு சொல்லி பணத்திற்கு ஒரு பக்கம் ஆசைப்பட்டு போய் இது மாதிரியான சிக்கல்களில் பல வழக்கறிஞர் மாட்டிக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம். அதாவது தொடர்ச்சியாக இது மாதிரி வழக்கறிஞர்கள் வந்து வழக்கிலையும் மாட்டிக்கிறாங்க. வழக்கில் வந்து முதல்ல வந்து இம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. 4 பேர் செஞ்சுருப்பாங்க, 5வது அந்த வக்கீல் ரொம்ப பேசுகிறாம்பா அப்படின்னு சொல்லி பேர் சேர்க்குற காலம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி டைரெக்டாக A1 டைரெக்டாக ஆயுதம் பர்ச்சேஸ் பண்ணதா, கோடாரி ஆர்டர் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வழக்கறிஞர் தலையிடுறாங்க. வழக்கறிஞர் படுகொலைகள் ஒரு பக்கம் நடக்குது, வழக்கறிஞர் குற்றவாளிகளாக ஒரு வழக்கில் கொலை வழக்கில் வராங்கன்னும் போது பார் கவுன்சிலும், அதாவது வந்துட்டு மத்திய அரசும், அதாவது ஹோம் மினிஸ்ட்ரியும் இதை தீவிரமாக கண்காணித்து இதுக்கான ஒரு சில செயல்திட்டங்கள்லாம் நீங்கள் போடணும், இல்லாட்டி இந்த தொழிலினுடைய மாண்பு கெட்டு போகும். அதுக்காக நான் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தேன், அந்த ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ணல. ஸோ ஐ ஃபைல்ட் அ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கேன். இதனுடைய எதற்காக இது ஃபைல் பண்ணுறோன்னு கேட்டால், வழக்கறிஞர்கள் இந்தியா முழுவதும் இந்த சம்பவம் நடக்குது. ஆனால் குறிப்பாக ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் வந்து சென்னையில் படுகொலை செய்யப்படுறார். இன்றைக்கு வரையுமே 50க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சதி திட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவலை வந்து வரைக்கும் ஒரு 16 பேர் தான் சார் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் 50க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சிண்டிகேட்டில் வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு விஷயம் வந்து தகவல் வந்து ரகசிய தகவல் ஒன்று. அப்படின்னா சிண்டிகேட் போட்டு கொலை பண்ணியிருக்காங்களா? சிண்டிகேட் தான். சிண்டிகேட் இந்த சென்ஸ் என்ன, இவர்கிட்ட 10 லட்சம், உங்ககிட்ட 10 லட்சம், அவர்கிட்ட 10 லட்சம், ஒரு 5 பேர்கிட்ட 10 லட்சம் வாங்குறது. யார்கிட்டலாம் எப்போ அப்படியே விட்டா நாளைக்கு உங்கள் ஃபியூச்சரே போயிடும், இவர் அப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறது. ரவுடிசத்தில் படுகொலையே எப்படி பண்ணுறது தெரியுமா? நேராக அவங்க தலையிடவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ABCன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சிஏ கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறது பண்ணி, அதெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் நீங்கள் சரி விட்டு இன்னும் அவங்க கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி மூளைச்சலவை செய்யும். ஓகே, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சலை வந்து பொன்னை பாலு வந்து பிரெயின் வாஷ் பண்ணதாக ஒரு தகவல். ஆமாம் பண்ணி, ஏன்னா அவருக்கு வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அவருக்கு ஒரு டவுட் இருக்குது, அண்ணனுடைய படுகொலையில் இவர் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டிருப்பாரா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கலனாலும் இவனுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. எல்லாரும் சொல்லி 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 என்ன பண்ண, அதெல்லாம் இருக்கும் உனக்கு தெரியாது எப்படி அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சோன்னா, காசும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க யோசிக்கிறாங்க, சரி ஒரு ஆள் காசு கொடுக்குறேன்னு சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் கேஸ் எடுத்துக்கிறீங்களா, அப்பப்பா விடுங்க நம்ம சிண்டிகேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இதில் சம்மந்தப்பட்டதுனால தான் இப்போ வரைக்கும் 20 நாள் ஆச்சு, இன்றைக்கி வரையும் ரிவீல் பண்ண முடியாமல் இருக்குது. எத்தனையோ வழக்குகள் 20 ஆண்டு காலமாகவும் கண்டுபிடிக்க முடியாத வழக்குகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சங்கர் சுப்பு அவருடைய மகன் இறந்து போன வழக்காக இருக்கட்டும், ராமஜெயம் இறந்து போன வழக்காக கூட இருக்கட்டும், அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் நடக்கும். ஆனால் இந்த வழக்கில் 20 நாட்களுக்குள்ளவே
90% இன்வெஸ்டிகேஷன் ஓவர். 90% யார் யாருன்னு ஃபேம் பண்ணிட்டாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இவங்க பிடிச்சி உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து இவங்ககிட்ட கன்ஃபெஷன் எடுத்தால், இப்போ 5 நாள் கன்ஃபெஷன் எடுத்திருக்காங்க, 3வது நாள் தான் ஆயிருக்கு, இன்னும் 2 நாள் கன்ஃபெஷன் எடுக்க வேண்டியது இருக்குது. ஹரிஹரன் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கா. ஹரிதரன் ஒரு பக்கம் எடுத்து விசாரிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 3 வழக்கறிஞர்களை நாங்கள் செக்யூர் பண்ணுறாங்க, பேர் சொல்ல மாட்டாங்க. பல்வேறு கட்சியினர் இந்த பேருக்கு இந்த பாமக, அது பாஜக, தமாக, திமுக, அதிமுக, இந்த 4 கட்சி இருக்கு இல்லையா, இது இல்லாமல் இன்னும் ஒரு 2 கட்சி வருதுன்றாங்க. அப்ப காவல்துறையினுடைய விசாரணை எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. ஓகே சார். காவல்துறையை பொறுத்தவரை இன்னொரு 3 அட்வொகேட்டை வந்து செக்யூர் பண்ணியாச்சா? செக்யூர் பண்ணி வைத்து விசாரிப்பதாக ஒரு தகவல். அதே நேரத்தில் சப்சிக்வெண்டா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வழக்கறிஞர்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு அந்த பிரச்சனையே கிடையாது. வழக்கறிஞர் வேலை என்ன, ஒருத்தன் வருவான், பெயில் போடணுமா, அவன்கிட்ட ஒரு ஃபீஸை பேசுவோம். நம்ம ஒரு கேஸுக்கு 1 லட்சம் வாங்குறோன்னா அந்த கேஸுக்கு 50 லட்சம் வாங்குற ஆளும் இருக்கான், 10 லட்சம் வாங்குற ஆளும் இருக்கான், வெறும் 5000 வாங்கிட்டு கேஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஏதோ ஒன்று ஆனால் காசு வரும். ஆனால் அதையும் மீறி என்ன பண்ண கேட்டால், இந்த ரவுடி குழுக்களோடு நான் நேரடி தொடர்பில் இருக்கேன், எனக்கு தமிழ்நாடு முழுவதும் ரவுடிகள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு தற்பெருமை, அதனால ஒரு பிரோஜனம் கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்க தலைமறைவாயிருவாங்க. குடும்பத்தோடு நம்ம தான் இங்கே சுற்றணும், குடும்பத்தோடு நீங்கள் தான் அங்கே சுற்றணும். அதே மறந்து போய் இன்றைக்கி இத்தனை பேர் வந்து வழக்கறிஞர்கள் சிக்கியிருக்காங்க. இத்தனை பேர் இந்த வழக்கில் சிக்கியிருந்தாலும் கூட அவங்க குடும்பத்தினுடைய நிலை என்ன? இப்போ நீங்கள் பாருங்கள், திருவேங்கடம் என்கவுண்டருக்கு பிறகு அருளோட மனைவி போய் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு புகார் கொடுக்குறாங்க, நீங்கள் தண்டனை கொடுங்க, ஆனால் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னும் போது இது வழக்கறிஞர் தொழிலுக்கான ஒரு மாண்பை சீர்குலைக்கிற ஒரு செயல். அதுவும் இல்லாமல் நேற்று சிவகுமார் என்கின்ற ஒரு வழக்கறிஞர் இந்த கேஸில் நேற்று செக்யூர் பண்ணுறாங்க போலீஸு. அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பேர், முகிலன் ஒரு பையனும் பிரதீப்னு ஒரு பையனும் இன்றைக்கி தூக்கி உட்கார வச்சுருக்காங்க காவல்துறை. விசாரணை நடக்குது திருப்பி. அப்போ 11 வந்து 14 ஆச்சு, 14 16 ஆச்சு, 16லேருந்து திருப்பி 3 ஆகி இப்போ 20 பேர். 20 பேர் இப்போ விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்காங்க. யார் யாரெல்லாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அடுத்த கட்டம் தான், அடுத்த நகர்வுதான். இப்போல்லாம் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண டீம் தான். ஓகே, இதை வந்து செய்ய சொல்லி வேலை கொடுத்தாங்கப்பா, நான் செஞ்சேன்ற ஒரு டீம் தானே தவிர வேலையை யார் கொடுத்தா? அந்த கதாநாயகர்கள் தனி சாப்டர். அப்போ இந்த 20 நாள் காவல்துறை மெனக்கெட்டு கண்டுபிடித்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண இந்த தம்பிங்கெல்லாம் சின்ன பசங்க ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணவங்க, மூளைச்சலவை செய்யப்பட்ட அந்த 22லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்கள் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த கூலிப்படையை வந்து யார் வந்து கொண்டு வந்து வச்சது, கூலிப்படைக்கு யார் அசைன்மெண்ட் கொடுத்தது, மாஸ்டர் மைண்ட் யாரு அப்படின்றதே காவல்துறை அடுத்த நகர்வுல போறாங்க. ஒரு நாட்கள்ல காவல்துறை இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்ல போறாங்க. குறிப்பாக வழக்கறிஞர்களுடைய தலையீடு இந்த கொலை வழக்கில் அதிகமாக இருக்கிறதுனால பார் கவுன்சிலும் சரி, சென்னை உயர்நீதிமன்றமும் காட்டமாக பல்வேறு முடிவுகளை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதை முன்னிட்டு தான் நம்ம ஒரு வழக்கு போட்டிருக்கோம். அந்த வழக்கு மிக விரைவில் விசாரணைக்கு வரும். ஓகே சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 பேரை நீங்கள் வந்து போலீஸ் வந்து கஸ்டடியில் இருப்பதாக நீங்கள் சொல்கிறீங்க. இன்னும் இந்த சம்பவத்துக்கு மூளையாக இருந்தவர்களை போலீஸ் கண்காணிச்சுக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸ் வந்து ஒரு மைண்ட் கேம் விளையாடுறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது சார். இல்லை, மைண்ட் கேம் விளையாண்டு தான் ஆகணும் இதில். ஏன்னா ஒரு சில வழக்கில் வந்துட்டு நம்ம டைரெக்டாக யாருமே ரிவீல் பண்ணவே முடியாது. டைரெக்டாக வந்து ஏ தான் இதில் இன்வால்வ் ஆனார், பி தான் இன்வால்வ் ஆனார்னா, ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் சாதாரண ஏபிசி கேட்டகரி ரவுடிஸ் இருக்காங்களா, சி கேட்டகரிஸ் ரவுடிஸ்னா சிக்கிடுவான் டக்கு டக்குன்னு. ஆனால் இந்த பிஏவும் இருக்கான் பார்த்தீங்களா, பல வழக்குகளை பார்த்தவன் கரை கண்டவன் ரவுடிசத்துலேயே, புரியுதா? கரை கண்டவன் கோடி கோடியாக சம்பாதிப்பானுங்களே, தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு எக்ஸிக்யூஷன் ஒரு பிளானை பண்ணும்பொழுது அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, வழக்கறிஞர்களை வைத்து இந்த காய் நகர்த்துவோம். எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஹரிஹரன் மூலமாக தான் இந்த சம்பவ செந்தில் உள்ளே இருக்காருங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சம்பவ செந்திலுடைய சார் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஹரிஹரன் மூலமாக தான் இந்த கேஸில் வந்து சம்பவ செந்தில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காருங்கிற விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியுது. சம்பவ செந்திலுடைய ஃபோட்டோ ஒரு 10 வருஷம் பழைய ஃபோட்டோ தான் இன்னைக்கு இருக்கு. அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. இந்த சம்பவத்தில் சம்பவ செந்தில் இருக்காரு நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது அவர் அலாட் ஆகிட மாட்டாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு எழுதே சார். அதுதான், அப்படி இருக்கும்போது இப்போ ஹரிஹரன் சொல்லியிருக்காரு, ஹரிஹரனோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் யாருமே பார்க்கல. ஹரிஹரன் வந்து அவருக்கு வேண்டப்பட்டவர். ஏன்னா அவரும் ஒரு வழக்கறிஞர் போது அவர் 10 ஆண்டு காலமாக தெரியும், 5 ஆண்டு ஃபீல்டில் எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படின்னும் போது அவர் 10 ஆண்டு காலம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் பொழுது காவல்துறை அதை வந்து இந்த எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஐடியாஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்களோன்ற ஒரு கோணத்தில் விசாரிப்பாங்க. ஹரிஹரன் வந்து நேரடியாக டிவிலையோ இல்லை நேரடியாக காவல்துறை வந்து ஹரிஹரன் இது பேரை சொல்லிட்டாருங்கன்னு இது வரைக்கும் யாருமே சொல்லலையே.
இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு குழப்பத்தை உண்டாக்குவதற்கான ஒரு செயலாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்பயுமே இன்வெஸ்டிகேஷனில் ட்ராக்கை மாற்றி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவன் அங்கே யோசிச்சுட்டு போனால் இங்கே பிடிச்சிருவாங்க. அதுக்காக காவல்துறை எடுக்கிற ஒரு ஸ்டாண்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஹரிஹரன் சொல்லிட்டாரு அப்படின்போது ஹரிஹரனுடைய கன்ஃபெஷன்றது இந்த வழக்கில் முக்கியமான கன்ஃபெஷன். அப்போ ஹரிஹரன் கன்ஃபெஷனில் வந்துட்டு சம்பவ செந்திலை பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவர் 10 ஆண்டுகளமாக இருக்காரா, எங்கே இருக்கார், ஏது இருக்காருன்னு யாருக்குமே தெரியல, அவர் கூட இருக்கும் கூட பார்த்ததில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அது மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே காவல்துறை தான் சேகரித்து வச்சிருக்குமே தவிர இப்போ சம்பவ செந்தில் அவர்கள் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாத ஒரு சூழலில் ஒரு வழக்கில் தொடர்புபடுத்தி சொன்னாலும் கூட ஹரிஹரனுக்கே அது சம்பவ செந்தில் தான் பேசினாருன்னு எப்படி சொல்லுவீங்க? ஓகே, நான் சம்பவ செந்தில் பேச நான் கூட பேசலாம், புரியுதா? அப்படி இருக்கும்பொழுது இந்த வழக்கில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. அப்போ ஹரிஹரனுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சம்பவ செந்தில் என்கின்ற ஒரு பெயரை ஹரிஹரன் பயன்படுத்தினாரா, இல்லை சம்பவ செந்தில் பெயர் பயன்படுத்தப்படுகிறதா, வழக்கை திசை திருப்புவதற்காக பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்றது எப்போ தெரியும் கேட்டிங்கன்னா இந்த ரோல் ஆஃப் த அக்யூஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் தெரியும். வெட்டினவன் யார், கூட நின்னவன் யார். இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேட்டரி வாங்கி கொடுத்தாலும் பிடிச்சான் பார்த்தீங்களா, அந்த கதை தான். அது மாதிரியான ஒரு வழக்கு. அது வந்து ஒரு பாரத பிரதமர் கொலை செய்த வழக்கு. ஆனால் அதை விட காம்ப்ளிகேட்டடாக இது போய்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டால் சிக்கலான வழக்காக மாறிக்கிட்டு இருக்கா சார்? இல்லை, சிக்கலான வழக்காக இருந்துச்சு. பட் ஆனால் அக்யூஸ்ட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. யார் யார் பிளான் பண்ணா வட சென்னையினுடைய பிரபல ரவுடிகளாக இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய பெயரை வந்து போலீஸார் தொடர்பு படுத்தி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஜஸ்ட் லைக் தட்டு தொடர்படுத்தி கொண்டு வர முடியாது. இப்போ சம்பவ செந்தில் அவருடைய பெயரை பயன்படுத்தினால் அவருக்கு வழக்கறிஞர் பின்புலம் இருக்குது, அவருக்கும் ஏகப்பட்ட வழக்கறிஞர்கள் தெரியும், அவரும் ஒரு வழக்கறிஞர், அவர் சட்டத்தின்படி எப்படி கொண்டு போனால் அவர் ஒரு ஐடியா பண்ணுவார். இனிமேல் இந்த வழக்கு சட்டம் தான் வேலையை செய்யணும், சட்டம் தன் கடமை செய்யும்னு சொல்கிறாங்க பாருங்க, அது மாதிரி. அப்போ ஹரிஹரன் சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் காவல்துறை ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஹரிஹரன் சொன்னதை வந்து நம்ம காவல்துறை சொன்ன வெர்ஷனாக எடுக்க முடியாது. காவல்துறை என்ன வெர்ஷன் சொல்கிறாங்களோ அந்த வெர்ஷன் தான் வரும். காவல்துறை ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு எங்க ஹரிஹரனை விசாரிச்சு அவர் இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லணும். அது இது வரைக்கும் சொல்லலை. அதே போல் அடுத்த கட்டமாக சிவகுமார் ஒரு வழக்கறிஞர் கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் இந்த 20 நாட்களில் பார்த்தீங்கன்னா 20 டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு இந்த வழக்கு. அப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த வழக்கு நெருங்கிட்டாங்க, கிட்ட நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க. யார் வந்து இதற்கான மூளை அப்படின்றத சொல்லி அதற்கு பிறகு இதை யார் யார் எக்ஸிக்யூட் பண்ணாங்க, நீங்கள் சொல்லி நாங்கள்லாம் செஞ்சோம், இல்லை அவர் சொல்லி நாங்கள்லாம் செஞ்சோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளில கொண்டு வருவதற்காக தான் காவல்துறை பல மாநிலங்களில் சுற்றுறதா கேள்விப்படுறோம். ஒரு பக்கம் கேரளாவுக்கு போயிருக்கதா சொல்கிறாங்க, ஒரு பக்கம் நொய்டாவுக்கு போயிருக்கதா சொல்கிறாங்க, ஒரு பக்கம் தாய்லாந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் பல்வேறு இடங்களில் சுற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்போ இதை ஒரு வேலையாகவே வச்சுட்டாங்க. இதில் வந்து ஒரு வெற்றிக்கனியை பெற்று தமிழக முதல்வரிடம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சிஓபியாக புதுசாக நியமிக்கப்பட்ட அருண் சாரும் வந்துட்டு சீரியஸாக இந்த வழக்கில் இருக்காரு. ஆகவே வழக்கறிஞர்களாக இருந்தாலும் குற்றவாளிகள் தான். அது நீதிமன்றத்துக்கு போய் இப்போ வந்து ட்ரையல் முடிச்சு வரணும். இருந்தாலும் கூட இப்போ வழக்கறிஞர் கைதுன்னு போடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டு. ஓகே சார், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சம்பவ செந்தில் ஒரு வழக்கறிஞர் தான். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சம்பவ செந்தில் இருக்காரா இல்லையா சார்? உங்களுடைய தகவல் சோர்ஸ் ஏதாவது இருக்கலாம்? இந்த வழக்கை பொறுத்தவரைன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து மறைமுகமாக இருந்து செயல்பட்டாருன்னு சொல்லி பத்திரிகைகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட அவர் இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. அதில் ஒரு டவுட் இருக்குல்ல, யார் சொல்கிறாங்கன்றதுல. இப்போ நான் வழக்கறிஞர் பேசுகிறேன்னு சொல்லி நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணால் நான் பேசுகிறதும், ஏன்னா 10 ஆண்டு காலமே எனக்கு தெரியாத ஒரு ஆள் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார்ன்றதுக்காக நான் ஒரு சம்பவத்தை செய்தேன் என்று சொல்லுவதுமே வந்து ஒரு வியப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது. 10 ஆண்டு காலமாக நான் பார்க்கல, 10 ஆண்டு காலமாக அவருடைய முகம் எப்படி இருக்குன்னு தெரியாத ஒரு எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி ஒரு பிளானை கொடுத்தாரு, அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இதில் அந்த ஒருவர் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கிறார் இல்லை பலர் சம்மந்தப்பட்டிருக்காரான்ற ஒரு கேள்வி இயற்கையாகவே வருது. அப்போ அதை காவல்துறையை சொல்லும் பொழுது தான் காவல்துறை ஹரிஹரன் சொன்னார் என்ற ஒரு விஷயத்தை சொல்லும் போது தான் தெரியும். ஏன்னா அவர் ஒரு வழக்கறிஞர், அவரை 10 ஆண்டு காலமே யாருமே பார்க்கலன்றாங்க. அப்படின்னும் போது இந்த வழக்கில் தொடர்புபடுத்தி பேசுகின்ற பொழுது பல்வேறு சந்தேகங்கள் ஏற்படுகிறது. இதை திசை திருப்ப பண்ணுறாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க, இதில் தொடர்பே இல்லாமல் போது ஏன் இது மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் காவல்துறை அப்படி வந்து ஒரு விஷயத்தை எடுத்தங்கவுத்தன்னு இந்த வழக்கில் பண்ணிடவும் முடியாது. பண்ணாலும் அது பெரிய சட்டச்சிக்கலை கொண்டு வந்துடும். ஆகவே அவர் இந்த வழக்கில் இருக்காரான்றதை இன்னும் ஒரு சில நாட்களில் காவல்துறை ரிவீல் பண்ண போகிறாங்க. ஏன்னா காவல்துறை இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கல, தெரியுங்களா? சந்தீப் ராய் ரத்தோர் பேசினதுக்கப்புறம் இவர் ஒரு அருண் ஐபிஎஸ் பதவியேற்ற அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. அதுல இருந்து இன்னைக்கு வரையும் 18 நாள் எந்த ப்ரெஸ் மீட்டுமே இல்லை. யாரு காவல்துறை சார்பில் எந்த பிரஸ் நோட்டும் கிடையாது, நோட்டு கூட வரல. அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அண்டர் இன்வெஸ்டிகேஷனு. அதில் வந்துட்டு ஏபிசின்னு நம்ம யாரையும் மார்க் பண்ணவே முடியாது. காவல்துறை மார்க் பண்ணி வெளியிடும் பொழுது தான்
ரோல் ஆஃப் த அக்யூஸ்ட் வெளில சொல்லும்போது தான் இந்த வழக்கினுடைய உண்மை நிலையை தெரிய வரும். அதாவது ஃபைனல் ரிப்போர்ட், அதாவது சார்ஜ் ஷீட்டில் தான் நமக்கு வந்து முழு விவரங்களும் தெரிய வரும்னு சொல்கிறீங்க சார். சார் நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், ஒரு சிண்டிகேட் போட்டு இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. எத்தனை பேர் சார் இன்வால்வ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது? அதாவது ஒரு ரகசிய தகவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவருக்கு எதிராக யார் யாரெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா, சின்ன சின்ன பிரச்சனைகள். அந்த ஆட்டோ ஓட்டுநர் ஏழுமலைன்னு சொல்கிறாங்க, ஏழுமலைக்கிட்ட 1000 2000 வாங்கிட்டுலாம் போனாப்லான்றாங்க. ஆனால் அந்த ஆட்டோ ஓட்டுநர் ஏழுமலைக்கு ஒரு வெஞ்சன்ஸு, அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த குட்டி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறது தான், அதுதான் வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஆர்கனைஸ் பண்ணுறது பெரிய விஷயம், ஸ்கெட்சு போடுறது பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது வட சென்னையை பொறுத்தவரை ஒரு 120 ஏக்கர் இடம் மணலி பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல பேசினாங்க, பேச்சுவார்த்தை பண்ணாங்க. அந்த இடத்துல அதில் இன்னொரு டீம் வந்துச்சு, அந்த டீம் அதிருப்தியாக போயிடுச்சு. அந்த அதிருப்தியான டீமுக்கும் இவங்களுக்கு ஒரு மோட்டிவ் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஸ்கிராப்ன்ட்டாங்க. ஸ்கிராப்னு எடுக்கும்பொழுது ஸ்கிராப் வந்து எல்லாரெல்லாம் ஸ்கிராப் எடுத்துட முடியாதுங்க. ஸ்கிராப்புக்கெல்லாம் அட்வான்ஸ் அமௌண்ட், பெரிய அமௌண்ட் வேணும், 50 கோடி 100 கோடி கொடுக்கணும். அப்படிப்பட்ட சட்டச்சிக்கலான ஒரு வியாபாரம். அவங்க ஸ்கிராப் எடுத்து கைமாற்றி விடுறது தான். ஒரு இத்தனை டன் இருக்குன்னா அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மேலே ஒரு அமௌண்ட் வச்சு அனுப்ப போகிறோம். அதில் ஒரு லிட்டிகேஷன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆற்காடு சுரேஷோட அந்த தம்பி மேட்ரு, ஆருத்ரா மேட்டர்னும் போது 4-5 முனையிலிருந்து இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு திட்டம் தீட்டப்பட்டு இந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி பசங்களை வச்சு, எப்பயுமே அந்த ரவுடிசத்தில் அது பண்ணுவாங்க, பெரிய ஆளுங்க இறங்கி பண்ணவே மாட்டாங்க சம்பவத்தை. குட்டி குட்டி டீமை வச்சு வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு, ஆற்காடு சுரேஷ் சப்ஜெக்ட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க அதை என்ன பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க. சாப்டர் க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது தான் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், அது பேக் ஃபயர் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், எல்லா வட சென்னையில் இருக்கக்கூடிய இவருக்கு எதிரான அதிருப்தியாளர்கள், இப்போ நீங்கள் சொன்ன பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிராக ஒரு சில கருத்து வேறுபாடுகள், எதிரானவனா நேருக்கு நேர் நல்லா தான் பேசிப்பாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் அந்த டீமுக்கும் கருத்து வேறுபாடு, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு முரண்பாடு, இது மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், இது ஒரு சிண்டிகேட்டை ஃபார்ம் பண்ணி இத்தனை டீமும் சேர்ந்து தான் இன்றைக்கி தென் மாவட்டத்தில் கூட ஒரு சில டீமை சொல்கிறாங்க. அதுவும் இன்வெஸ்டிகேஷன் ரிவீல் ஆகும்போது தான் நமக்கு அந்த கதை தெரியும். பட் ஆனால் பட்டும் படாமலும் வெளியில் வந்த தகவல் என்னன்னு கேட்டால், பல்வேறு குழுக்கள் சேர்ந்து தான் இவரை வீழ்த்தி இருக்கிறார்கள். அந்த 3 கட்ட தாக்குதல் நடத்த ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இராணுவத்தில் தாக்குதல் இருக்குன்னு தெரியுங்களா, ஃபஸ்ட்டு ஒரு டீம் இருப்பான், அவனை அடித்து பின்னாடி இப்படி வரணும். அது மாதிரி வந்து 3 கட்ட தாக்குதலுக்கான திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை மிக நெருங்கி போயிட்டாங்க. எத்தனை ரவுடி குழுக்களாக இருந்தாலும் எல்லா ரவுடி குழுக்களும் கிட்ட போயிட்டாங்களே. அஞ்சலை அவரெல்லாம் தாண்டி, ஹரிகரனை தாண்டி அதுக்கப்புறம் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. யார் இதை எக்ஸிக்யூட் பண்ணான்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஆகவே ஒரு சில நாட்களில் வந்து இந்த கொலை வழக்குக்கான முகாந்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தை சார்ந்தவர்களும் சரி, இயக்குனர் ரஞ்சித்தும் சரி, ஒரு சில இடங்களில் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல சம்பவங்கள் கேஸில் வந்து சிபிஐ ஃபெயிலியர் உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டும் என்றால் ராமஜெயம் கொலை வழக்கு பற்றி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியல. அதே போல் மூத்த வழக்கறிஞர் சங்கர் சுப்பு மகானவர்கள், அந்த சம்பவத்திலையும் எந்த ஒரு ப்ராக்ரெசிவும் சிபிஐயால் கொடுக்க முடியல. இதே ஒரு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கும் ஒரு பெரிய கேஸ், சிபிஐ வசம் போனால் என்ன சார் எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டால் சிபிஐ பொறுத்தவரையில்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனே வேறு ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டால், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 20 நாட்களுக்குள்ளே ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வந்து அங்கே மாறி போனாலும் கூட, சிபிஐக்கு போனாலும் கூட லோக்கல் போலீஸ் தான் பண்ண முடியும். லோக்கல் போலீஸ் தான் அவங்களுக்கு சப்போர்ட் ஹெல்ப் பண்ண முடியும். பேப்பர்ஸ் எல்லாம் இவங்ககிட்ட இருந்து தான் பேப்பர்ஸ் போகணும். டைரக்ட் இன்வெஸ்டிகேஷன்லாம் அவங்க பண்ண முடியாது. எங்கே வந்தாலும் இன்ஸ்பெக்டர்கிட்ட வரணும் சப்ஜெக்ட். செம்பிஐ இன்ஸ்பெக்டர் கையில் தான் இருக்கும் பண்டில். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் யார் எத்தனை 10 டீம் 20 டீம் போனாலும் கூட செம்பிஎம் இன்ஸ்பெக்டர் போய் பாருங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். அப்படி இருக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட எப்பயுமே ஒரு நெருடல் இருக்குங்க. ஏதாவது ஒரு குட்டியாக ஒரு லேக் ஆகிடுமோ. நடுவில் ஒரு பேச்சு வந்துச்சு பார்த்தீங்களா, திமுகவில் பெரிய பெரிய பிரபலங்கள், முக்கியமான அரசியல் பிரமுகர்கள்லாம் இதில் தொடர்பு இருக்குன்ட்டு, அப்படிலாம் ஒரு கதையை சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ இவருக்கு மோட்டிவ் எங்கெல்லாம் கிரியேட் பண்ண முடியுமோ, அல்ல ஆல்ரெடி ஒரு மோட்டிவ் இருந்திருக்கும், ஆனால் இவருக்கு ஒரு எதிர்ப்பு எங்கெல்லாம் இருக்குமோ அது இவங்களே தேடி எடுத்துக்கிறாங்க. இவங்களே தேடி எடுத்து சொல்கிறாங்க, அதனால் இருக்குமோ, இதனால் இருக்குமோன்னு இவங்க யோசிக்க கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. ஆனாலும் கூட இந்த சிபிஐ என்பது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுடைய நடைமுறை வேறு. எத்தனையோ தமிழ்நாட்டை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்தியாவில் பல்வேறு வழக்குகள் வந்துட்டு சிபிஐயால் விசாரிக்கப்படாமல் அப்படியே கிடப்பில் கிடக்குது. சிபிஐ பொறுத்தவரையில் என்ன கேட்டால், அது ஒரு ரகசிய புலனாய்வு அமைப்பாக இருந்தாலும் கூட நம்ம மொசாட்டோடைய கம்பேர் பண்ணாங்க ஒரு பீரியடில், தெரியுமா உங்களுக்கு? மொசாட் இஸ்ரேலில் உளவு பிரிவினுடைய அந்த இதில் கம்பேர் பண்ண ஒரு அமைப்பு பல்வேறு வழக்குகளில் பின்தங்கி என்னாச்சுன்னு கேட்டால், இன்றைக்கப்பா வேணாம்பா சிபிஐ அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ராமஜெயம் வழக்கு திரும்ப வந்துருச்சு.
சங்கர் சுப்பாவோட பையனோட வழக்கம் திரும்ப வந்துச்சுன்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது சிபிஐ வசம் போனால்னு கேட்டால் இன்வெஸ்டிகேஷன் குழப்பமாயிரும். இப்போ 20 நாளில் இவ்வளோ பெரிய 90% வழக்கை வந்து நெருக்கி கொண்டு வந்துட்டதுனால தமிழக காவல்துறை இந்த வழக்கை விசாரித்தால் தான் உண்மை வரும். சிபிஐ வழக்கு விசாரணை எத்தனையோ வழக்கு, நான் ஒரு 25 வழக்கு பட்டியலிடுவேன், அப்படியே கிடக்குது கிடப்பில். ஆகவே அவங்க ஆதங்கத்திற்காக சொல்கிறாங்களே தவிர, ரஞ்சித்தாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, கட்சிக்காரராக இருந்தாலும் சரி, ஆதங்கத்துக்காக சொன்னாலும் கூட விசாரிப்பதில் ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸுக்கு நிகரான போலீஸ்னாங்க, நடுவில் கொஞ்சம் லஞ்சம் வாங்கி கெட்டு போச்சு பேர். ஆனால் மீண்டும் இது வந்து என்ன கேட்டால் சட்டம், ஒரு மாநிலத்தினுடைய நாடி துடிப்பு எது தெரியுமா? சட்டம் ஒழுங்கு தான். அந்த சட்டம் ஒழுங்குல ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னு இதை சரி செஞ்சால்தான் இது டெய்லி தினசரி 20 நாட்கள் செய்தியான ஒரு வழக்கில் எத்தனையோ கொலை வழக்கு பார்த்துட்டு 4 நாளில் மறந்துடுவான், 6வது 16வது நாளோட க்ளோஸ் பண்ணுறோம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த வழக்கு ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த வழக்கு தமிழக காவல்துறை விசாரித்தால் மட்டும்தான் இதில் உண்மைகள் வரும். உண்மைகள் வெளிவந்திருக்கு. ஆகவே தமிழக காவல்துறை இதை விசாரித்து மிக விரைவில், அவங்களே சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியே ஒரு முடிக்கு வந்துட்டாங்க, பயங்கர டெவலப்மெண்ட் இருக்குன்ட்டு. அவங்க இப்போ அமைதியாக தான் இருக்காங்க. ஆரம்பத்தில் கேட்டாங்க, இப்போ கேட்குற மாதிரி தெரியல. ரொம்ப நன்றி சார். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பேர் இந்த ஸ்கெட்சில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு 20 பேரை போலீஸ் செக்யூர் பண்ணிட்டாங்க. அந்த 30 பேரை பிடிப்பதற்காக போலீஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு மைண்ட் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் விசாரித்தா மட்டும்தான் இந்த உண்மை வந்து வெளியே வரும் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க சார். நேரம் கொடுத்து பேசினதுக்கு நன்றி சார்லஸ் சார். நன்றி சார்.